ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படி இந்த பக்கம் ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளுமே நேராக கோயில் பக்கம் வந்திருக்கா. தன்னுடைய ஹஸ்பண்டை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி தான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம நீதி கிட்ட நம்ம சஞ்சு நின்றுட்டு இருக்கான். ஸோ பேசிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருப்பான். அப்போ தான் வந்து நீதியுமே எனக்கு கரெக்டாக நம்ம பரிக்கு ஃபோன் பண்ணுறா. இந்த மாதிரி என்ன நீ கண்டுபிடிச்சியா வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு அவன் என்ன மட்டும்தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு தேவையில்லாமல் நீ அவனை நம்பாத, அவனை பார்த்தாலே சீட்டர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா இவளுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா. அப்போ அவளுமே சொல்கிறான், இங்கே பாரு நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, ஒரு நாள் உனக்கு புரியும், நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கப்புறம் நேராக கோயில் பக்கமே வந்திருக்கா நம்ம நீதி. வந்துட்டு பறிக்கிட்ட, இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, கண்மூடித்தனமாக நீ யாரையும் நம்பாத, ஃபஸ்ட்டு உன்னுடைய கண்ணோட்டத்தை மாத்து, அவன் எப்படி பண்றான், எங்க இருக்கான், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீ பாரு அப்படின்னு சொல்றா. பாக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, தப்பு பண்ணலன்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, உடனே ஹீரோயின்மே சரி அப்ப இவனை இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம சஞ்சு காண்டி நம்ம நீதி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவன் வந்த மாதிரியே தெரியாது. உடனே என்ன பண்றா அப்படின்னா தன்னுடைய வேலைக்கு போற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிற்கும் போது கரெக்டா அந்த பையன் வாரான். வந்ததுக்கு அப்புறம் என்ன நீ இப்படி ட்ரெஸ் போட்டிருக்க, நான் தான் சொன்னோம்ல என் ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு அவன் சொன்னான். இல்லை எனக்கு வேலை தான் முக்கியம், உனக்கே தெரியும்ல அப்படின்னு அவன் சொல்கிறா. உடனேட்டு அவனும் நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறியா, இவ்வளோ நேரம் உன்னை வெயிட் பண்ண வச்சேன்னு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அப்படி நேராக இந்த பக்கம் பறிக்கிட்டு தான் வாரான். ஸோ அவளுமே கண்டுக்கலை, நீத்தி சொன்ன மாதிரி அமைதியாக நின்றுட்டு இருப்பான். ஆனால் அவனுமேட்டு வந்து எங்கள் பாரு பெரி என்னோட ஃப்ரெண்டோடைய ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ நீ கொஞ்சம் வாயேன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது இல்லை என்னை யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் நான் ஹஸ்பண்ட் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் யோசிக்கா, இவன் வந்து நம்மளை இவ்வளோ நல்லா தானே வச்சுருக்கான், இவனை நம்மளுக்கு துரோகம் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி. அப்படி இந்த பக்கம் பார்த்தா இவனுமே சொல்கிறான், இந்த நீதியை தான் கன்வின்ஸ் பண்ண முடியல, ஆனால் பரியை வந்து ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆஃபீஸை பார்க்க நேராக வந்திருப்பான். அங்கேயுமே நீதி வந்து சாரி சஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சுவை வந்து சமாதானம் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி வாரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவ சொல்ல, அப்போ அவன் முழிக்கிறான். ஐயையோ நம்ம பரிய வேற கூப்பிட்டுருக்கோமா, இப்போ இவ வேற வாரேன்னு சொல்றா, என்னடா செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி இந்த சீன் இங்க கட்டாக. அப்படி இந்த பக்கம் ஹீரோயினுமே இதை வந்து அக்கா காரிட்ட சொல்லவும் அவளும் சொல்றான், இங்க பாரு நீ நல்ல ட்ரெஸ்ஸா போடு, உன்ட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வேணா, நீ கடைக்கு போய் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைக்குமே வந்திருப்பா. ஸோ அங்கே நட்டாஷா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகுறா. அவள் தான் வந்து இந்த பிளாக் சாரி எடுத்து கொடுத்து இந்த ட்ரெஸ் போடுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த நட்டாஷா பொண்ணு ஃபோன் பேசிட்டு வந்துட்டு இருக்கும். ஹீரோயின் அவ கூட வந்துட்டு இருக்கும்போது லாரி டக்குன்னு வர சொல்ல நம்ம ஹீரோயின் அவளை ஒரு நிமிஷத்தில் காப்பாற்றிடுறா. தண்ணியுமே கொடுத்து கொஞ்சம் காமாக்கு ரிலாக்ஸ் ஆகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ தான் நட்டாஷாவும் சொல்கிறா, எங்கள் பாரு எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீ கண்டிப்பாக வரணுங்கள் அப்படின்னு சொல்லவும் அவளுமே சரி நான் என் ஹஸ்பண்ட்டு சொல்லி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவள் ஒரு பக்கம் சொல்ல, அப்போவுமே சொல்லிடுறான் என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ நாங்கள் போகணும், இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே தன்னுடைய வீட்டுக்கு வந்திருப்பான். அப்படி இந்த பக்கம் நீத்தியை காமிக்கிறாங்க. அவளுமே நான் என்ன ட்ரெஸ் போடுறது உன்னுடைய ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருப்பா. அப்பதான் வந்து ஹீரோ ஒரு பிளாக் சாரி எடுத்து கொடுத்து இந்த சாரியை வந்து நீ வியர் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா பரியுமே நம்ம அந்த பிளாக் சாரியை தான் செலக்ட் பண்ணியிருக்கா. என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி இந்த பக்கம் பரியை காமிக்கிறாங்க. அவளுமே வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் சாரியை போட்டு இந்த பக்கம் அப்படி நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டு தான் இருக்காங்க. அப்படி அந்த பக்கம் ஹீரோ என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம நேராக பறிக்கிட்ட வந்து எனக்கு ஆஃபீஸில் ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எஸ் ஆயிடுறாப்ல. அப்படி நீதியும் ஃபோன் பண்ணி என்னடி நீ இன்னும் ஃபங்க்ஷனுக்கு போலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லை இந்த மாதிரி ராஜு வந்து அவனுக்கு ஏதோ இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்கான், ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி பேர்க்காப்ல அப்படின்னு சொல்லவும் நான் தான் சொன்னேன்னு அவனை கண்மூடித்தனமாக நம்பாதுன்னு நீ ஏன் நம்புற அப்படின்ற மாதிரி இவ கேட்க, அதுக்கு இவளுமே சொல்கிறா இல்லை நிச்சயமாக வந்து என்னை அழைச்சிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அந்த பக்கம் பார்த்தா நம்ம சஞ்சு வந்து நீத்தியை அழைச்சிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருப்பான். நட்டாஷாவும் ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவளும் இதெல்லாம் சொல்கிறா. அப்போவுமேட்டு அங்கே உள்ளவங்க இந்த நட்டாஷாவுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா தன்னுடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு அப்படின்றது மட்டும்தான் தெரியும். பரிய வந்து
இந்த மாதிரி ராஜுவோடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி தெரியாது. உடனேட்டு நீதியை வந்து அவன் கூட்டிட்டு போய் ரொம்ப இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. சரி நம்ம நட்டாஷாவுடைய ஃபங்க்ஷனுக்காச்சும் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு நட்டாஷாவுடைய ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வந்திருப்பாங்க. அப்போ தான் ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, "நீ யாரும்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் இந்த மாதிரி நட்டாஷாவுடைய ஃப்ரெண்டு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. அதே மாரி வந்து நட்டாஷாவுடைய அப்பாவுமே அவங்க அம்மாவ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறா அப்படின்னா, இந்த மாரி நம்ம ராஜு வந்து லவ் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பா. அப்பதான் அதே இடத்துல நம்ம நீதியும், நம்ம ராஜுவும் இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு அது தெரியல. அப்போதான் வந்து தன்னுடைய அப்பா கிட்ட அந்த நட்டாஷா பொண்ணுமே, "இவ தான் வந்து என்ன காப்பாத்துனா ஆக்சிடென்ட்ல இருந்து" அப்படின்னு சொல்லுது. அதேமாரி அவங்க உம்மாவும் சொல்றாங்க, "இந்த பொண்ணு தான் வந்து காப்பாத்துனா" அப்படின்ற மாரி சொல்லவும், நான் உன்ன வந்து என்னோட பொண்ணு மாரி பார்க்கம்மா அப்படின்ற மாரி அவங்க சொல்ல, அதுக்கு இவளுமே, "என்னுடைய அப்பா இப்போதைக்கு இல்ல. ஆனா வந்து நான் அவர் ஸ்தானத்துல தான் உங்கள பார்க்கேன்" அப்படின்ற மாரி இவ ஒரு பக்கம் சொல்றா. அப்படி வந்து நீதியுமே, "ராஜு நீங்க போங்க, நீங்க போங்க" அப்படின்னு சொல்லி ராஜுவ அனுப்பிச்சு வச்சிருப்பா. அங்க போய் பார்த்தா அவனுமேட்டு வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நாங்க ஃப்ரெண்டா இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ நாங்க லவ் பண்ற ஸ்டேஜுக்கு வந்தோம். இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நீதிய வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். நீதிக்கு அப்படியே கண்ணீரா வருது. ஆனா இதெல்லாம் வந்து பரி பார்க்கவே இல்ல. அப்படி நீதியுமேட்டு வந்து, "ராஜு நீங்க உண்மையிலேயே எனக்காகவே இவ்ளோ செஞ்சீங்க" அப்படின்னு சொன்னா, "ஆமா நீதி உனக்காக மட்டும் தான் நான் இவ்ளோ செஞ்சேன்" அப்படின்ற மாரி அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். அந்த ஃபங்க்ஷன்ல உள்ள எல்லாரையுமே மாஸ்க் தான் போட சொல்றாங்க. அப்பதான் கரெக்ட்டா வந்து நம்ம பரி நீதிய பார்த்துடுறான். பார்த்துட்டு பரி நேரா நீதி கிட்ட வந்து, "நீ என்ன இந்த ஃபங்க்ஷன்ல என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "நான் சஞ்சு கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அவனுடைய ஃப்ரெண்டு தானே இது" அப்படின்ற மாரி அவ ஒரு பக்கம் சொல்ல, ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் இடிக்கி. இருந்தாலும் அவ எதையுமே வெளியில காமிச்சுக்காம அப்படி தன்னுடைய அந்த ஃபங்க்ஷன்ல தான் நின்னுட்டு இருப்பா. ஆனா இந்த பக்கம் பார்த்தா நீதி, அதுக்கப்புறம் சஞ்சு அவன் மாஸ்க் போட்டிருந்தனால அடையாளம் தெரியல. அதனால டான்ஸை தான் ஆடிட்டு இருக்கான். அப்படி இந்த பக்கம் நடாஷா இருக்கால்ல, அவ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்படி வாயில ஊத்தி விட்டுடுறா. இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துடுறான். பரி இருக்கிறது ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறது நம்ம ஹீரோக்குமே தெரிஞ்சிருச்சு. உடனேட்டு பார்த்துட்டு போச்சு, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் முழிக்கான். அதே சமயத்துல தான் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம நீதி இருக்கால்ல, ஸோ அவ டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மேல சாண்ட்லியர் ஆடிட்டு இருக்கு. அதை பார்த்த நம்ம ஹீரோவுமே, "நீதி தள்ளு தள்ளு" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவ வந்து எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறா. அந்த சாண்ட்லியர் கரெக்டா கீழே விழச்சொல்ல நேரா நம்ம ஹீரோ போய் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அவளை காப்பாத்திடுறான். ஆனா அவ மயக்கமான ஸ்டேஜுக்கு போயிடறா. ஸோ அவன் வந்து, "என்னாச்சு நீதி? கண்ணை தோற கண்ணை தோற" அவன் உயிர் அவன் கையில இல்லாத மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். ஒரு வழியா நீதி கண்ணை திறந்ததுக்கு அப்புறம், "நீ ஓகே தானே இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் பரியுமே இதை பார்த்துட்டு, "நிதி உனக்கு என்னாச்சு?" அப்படின்ற மாதிரி அவ கேட்கிறா. ஏன்னா அவ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா. ஆனாலும் அவ கான்ஸ்டன்டா தான் இருக்கா அந்த இடத்துல. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, "இந்த மாதிரி இவருடைய ஹஸ்பண்ட் வந்து காப்பாத்தலைன்னா இந்த பொண்ணு இன்னைக்குள்ள இறந்திருக்கவே செஞ்சிருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம பரி கேட்டுடுறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்க பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.